இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சபா தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சிறப்பாக நடைபெறும், பிரதமர் நம்பிக்கை. சபா மாநில தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சிறந்த முறையில் நடத்தப்படும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் அனைத்து தரப்பினரும் இது தொடர்பான விவாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கலைக்கப்பட்டது, விவாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும், பிரச்சாரங்கள் சிறப்பாக நடைபெறும் என்று நம்புகிறேன், மக்களுக்கு சிறந்த தேர்வை கொடுங்கள் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு கசானா மெகா ட்ரெண்ட்ஸ் எனும் கருத்தரங்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்த பின்னர் அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். சபா மாநில அரசியல் அமைப்பின்படி மாநில தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்ட 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். சபா மாநில சட்டமன்றம் நேற்று கலைக்கப்பட்டது. 17வது சபா மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நேற்று அம்மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் மணி 2:54க்கு மாநில நிர்வாக மையமான மெனாரா கினபாலுவில் சபா அரசாங்க பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹஜிஜி நூர் அதனை தெரிவித்தார். சட்டமன்ற கலைப்பு குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக சபா மாநில ஆளுநர் துன் டத்தோ ஸ்ரீ பங்லிமா மூசா அமானை நான் சந்தித்தேன். அவரின் ஒப்புதலுடன் 16வது சபா மாநில சட்டமன்றம் நேற்று கலைக்கப்படும் என்று அவர் கூறினார். முன்னதாக காலை மணி 8:51க்கு துன் மூசாவை சந்திக்க ஹஜிஜி இஸ்தானா ஸ்ரீ கினபாலு சென்றிருந்தார். அவருடன் மாநில துணை முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜோசப் குன்சலமும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் உடன் சென்றிருந்தனர். சபா மாநிலத்தில் 79 தொகுதிகள் உள்ள நிலையில் அவற்றில் 73 தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்படும். மீதமுள்ள 6 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவர். ஆசியானின் அனைத்து உரையாடல்கள் பங்காளிகளையும் மலேசியா அழைக்கும். நடுநிலைமை மற்றும் வட்டார மைய கொள்கைக்கு ஏற்ப ஆசியானின் அனைத்து உரையாடல் பங்காளிகளையும் விதிவிலக்கின்றி அழைக்க மலேசியா கடமைப்பட்டுள்ளது. நாடுகளின் இருதரப்பு உறவுகள் அடிப்படையில் இது மேற்கொள்ளப்படவில்லை. இம்மாத இறுதியில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மலேசியாவுக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது அலாமின் அந்த விளக்கத்தை அளித்துள்ளார். ஆசியான் நடுநிலைமை மற்றும் மையத்தன்மைக்கு விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து ஆசியான் உரையாடல்கள் பங்காளிகளும் கலந்து கொள்ள தாம் அழைக்க வேண்டும். நமது அதிருப்தியை வெளிப்படுத்த பயன்படுத்திக் கொள்வோம். ஆசியான் மற்றும் அமெரிக்காவை வலுப்படுத்துவோம். பாலஸ்தீனத்தை அழிவு இனப்படுகொலையிலிருந்து விடுவித்து காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்று டத்தோ முகமது அலாமின் கூறினார். காசாவில் தற்போது நிலவும் மனிதாபிமான பிரச்சினைகள் குறித்து மலேசியா மற்றும் ஆசியான் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்தவும் அமெரிக்காவுடன் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இந்த மாநாட்டை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டி. வடகிந்தா மாவட்ட தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தாம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ அன்வார் பெயரில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் வடகிந்தா மாவட்டத்தை சேர்ந்த 21 தமிழ் பள்ளிகள் பங்கேற்றன. வெற்றிகரமாக நடைபெற்ற இப்போட்டியை வடகிந்தா மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்துடன் இணைந்து பேராக் வக்ரா செஜாதி சமூக அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. தாம்பூன் நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரி டத்தோ ஆர் சுரேஷ்குமார் இப்போட்டியை தொடக்கி வைத்தார். விளையாட்டுத் துறையில் மாணவர்களின் தனித்திறனை வெளிப்படுத்த மீண்டும் இவ்வாண்டு இப்போட்டியை நடத்துவதாக அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் எஸ் ஸ்டாண்டி நெல்சன் கூறினார். இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் செட்டியார் தமிழ் பள்ளி சாம்பியனாகவும், கிளேபாங் தமிழ் பள்ளி 2வது இடத்தையும், அரசினர் தமிழ் பள்ளி 3வது இடத்தையும், டேசாபிஞ்சி தமிழ் பள்ளி 4வது இடத்தையும் பிடித்தது. பெண்கள் பிரிவில் அரசினர் தமிழ் பள்ளி சாம்பியனாகவும், செட்டியார் தமிழ் பள்ளி 2ஆம் இடத்தையும், மகிழம்பூ தமிழ் பள்ளி 3வது இடத்தையும் மற்றும் 4வது இடத்தை கிளேபாங் தமிழ் பள்ளி வாகை சூடியது. முருகு சுப்பிரமணியன் நூற்றாண்டு நினைவலைகள் நூல் வெளியீட்டு விழா. படைப்பாற்றல், எழுத்துத்துறை, பத்திரிகை உள்ளிட்ட பலவற்றில் சாதனை திலகமாக மிளர்ந்து பல நூறு படைப்பாளர்களை உருவாக்கிய மறைந்த முத்தமிழ் வித்தகர் முருகு சுப்பிரமணியன் தனிச்சிறப்பு மிக்கவர்.
அவரின் எழுத்து பயணம் மற்றும் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளம் படைப்பாளர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக முருகு சுப்பிரமணியன் நூற்றாண்டு நினைவலைகள் என்ற தொகுப்பு நூல் கோலாலம்பூரில் வெளியீடு கண்டது. முருக சுப்பிரமணியனின் நினைவலைகள் குறித்து பல நிகழ்ச்சிகள் முன்னதாக நடைபெற்றிருந்தாலும் அவரின் ஆவணங்கள் அடங்கிய தொகுப்பு நூல் வெளியீடு கண்டதில்லை. எனவே அந்த முயற்சியை மலேசிய கண்ணதாசன் அறவாரியம் முன்னெடுத்ததாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். முருக சுப்பிரமணியனின் கைவண்ணத்தில் உருவான எழுத்தோவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், அவருக்கு நெருக்கமானோர் அவரை பற்றி பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அனைத்தையும் உள்ளடக்கி இந்நூலை தாம் தொகுத்துள்ளதாக முத்தரசன் தெரிவித்தார். இந்நூல் குறித்த தகவல்களை அவரது இணைய பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கக்கூடிய 6 மாநிலங்கள் அடையாளம். நிலநடுக்கத்தால் பாதிப்பை எதிர்நோக்கும் பகுதிகளாக பஹாங், தெலங்கானா, பேராக், நெகிரி செம்பிலான், சபா, சரவாக் ஆகிய 6 மாநிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மலேசிய கனிமங்கள் மற்றும் புவி அறிவியல் துறை, JMG மற்றும் மலேசிய நில அதிர்வு வரைபடம் ஆகிய தரப்புகளின் ஆய்வின் அடிப்படையில் அம்மாநிலங்களில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான அபாயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக இயற்கை வள, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹுவாங் தியோங் சி தெரிவித்தார். இது தொடர்பில் மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா, உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து JMG தற்போது மலேசிய நில அதிர்வு அபாய வரைபடத்தை புதுப்பிக்கும் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருவதாக டத்தோஸ்ரீ ஹுவாங் தியோங் சி கூறினார். அண்மைய காலமாக நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கங்கள், புவியியல் மாற்றங்கள் மற்றும் மண் ஆய்வு தகவல்கள் உள்ளிட்ட பல தகவல்களை கருத்தில் கொண்டு இந்த புதுப்பிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கம்போங் சுங்கை பாரு சிறப்பு விளக்க கூட்டம் வியாழக்கிழமை நடைபெறும். கம்போங் சுங்கை பாரு குடியிருப்பாளர்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மற்றும் மலாய் சமூகத்தினர் அப்பகுதியில் தொடர்ந்து நிலைத்திருப்பதை உறுதி செய்வது உட்பட அப்பகுதியின் மறுவடிவமைப்பு தொடர்பான சிறப்பு விளக்க கூட்டம் ஒன்று வரும் வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெறும். இந்நகரில் மலாய் சமூகத்தினரை பராமரிக்க குறிப்பாக கம்போங் சுங்கை பாரு மற்றும் கம்போங் பாருவின் மறு வடிவமைப்பில் ஆக்கப்பூர்வ மற்றும் நிலையான பொருளாதார மேம்பாட்டு மாதிரிகளை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜரிகா முஸ்தபா தெரிவித்தார். இத்திட்டத்திற்கான சிறந்த ஒத்துழைப்பை கண்டறியும் பொருட்டு மேம்பாட்டாளர்கள் மற்றும் UDA ஹோல்டிங்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட அரசு சார்ந்த நிறுவனங்கள் GLC உடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மலாய்க்காரர்களின் பண்பாட்டிற்கு பங்கம் ஏற்படுத்தாமல் கோலாலம்பூரின் முன்னேற்றத்திற்கு ஒரு உந்துதலாக 2 வரலாற்று கிராமங்களின் வளர்ச்சியை உறுதி செய்ய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. ஆயர்தாவார் தமிழ் பள்ளியில் என்னால் முடியும் தன்முனைப்பு முகாம். மாணவர்களின் தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் குறிக்கோள் மேம்பாட்டை மையமாக கொண்டு பேராக் ஆயர்தவார் தமிழ் பள்ளியில் என்னால் முடியும் எனும் தன்முனைப்பு முகாம் நடைபெற்றது. அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 2 தினங்களுக்கு நடைபெற்ற இந்த முகாமில் 70 மாணவர்கள் கலந்து பயனடைந்தனர். முனைவர் விக்னேஷ் முனியாண்டி மற்றும் முனைவர் காளியம்மா ராமன் தலைமையில் சுல்தான் அஸ்லான் ஷா பாலிடெக்னிக்கை சேர்ந்த 14 பயிற்றுனர்கள் இம்முகாமை வழி நடத்தினர். அவர்களின் வழிகாட்டலில் மாணவர்கள் ஒழுக்கம், குறிக்கோள் அமைத்தல் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ளுதல் போன்ற பல்வேறு பயிற்சிகளில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்றனர். குழு பணிகள், ஊக்க சிந்தனையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மூலம் தங்களின் நம்பிக்கையையும் ஒத்துழைப்பு திறனாற்றலையும் வலுப்படுத்துவதற்கு இம்முகாம் சிறப்பு வாய்ந்த வாய்ப்பை வழங்கியதாக முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களில் சிலர் தெரிவித்தனர். முகாமின் 2வது நாளில் மாணவர்களின் பெற்றோரும் கலந்து கொண்டனர். மாணவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருந்த இத்தகைய முகாமினை ஆண்டுதோறும் தொடர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஏற்பாட்டு குழுவினரை ஆயர்தவார் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியம் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார்.